வெல்கம் டு ஹெச்பிஏஜே கிரியேட்டிவ். நாம் என்ன பார்க்க போகிறது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு ஹார்ட் ஷேப்பில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் பாதி அந்த அளவுக்கு நம்ம வரைஞ்சி வைக்கிறோம். வரைஞ்சி வச்சுட்டு நம்ம வாட்டர் ஃபில்லிங் போடணும். வரைஞ்சி வச்சுட்டு போடக்கூடாது. இது ஆல்ரெடி நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தானாகவே நம்ம பண்ண வரோம். நூலில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் வரைஞ்சி போட்டிருக்கேன். செயின் எடுக்கிறோம். சின்ன குட்டி செயின் ஆட்டு நம்ம போட்டு அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இந்த திருப்பும்போது ஒரு குட்டி செயின் போட்டு டேன் பண்ணி எடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும். இது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் இல்லைன்னா பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச் நம்ம ப்ளவுஸில் எல்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. பார்த்திங்கன்னா குட்டியாக செயின் போட்டு திருப்பி எடுக்கிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு எப்படி பண்ணுறது, வருமா வராது அப்படின்னுலாம் நிறைய டவுட் இருக்கும். ஏன்னா நானும் அந்த இதில் கடந்து தான் வந்தேன். வராதது எதுவுமே கிடையாது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நூல் ஒரு நூல் விட்டுட்டு, அதனால் திரும்ப பிரிச்சுட்டு நான் பண்ணேன். அதனால் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக நம்மளை அறியாமல் இந்த ஸ்டிச் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக போட முடியும் நம்மளால். செயின் ஒரு செயின் தான். செயின் நம்ம இந்த மாதிரி பானி இந்த அதாவது ஹார்ட் ஷேப்பில் கொஞ்சம் ஹார்ட் ஷேப் சேர்த்து போடுவோம். இது அந்த மாதிரி இல்லாமல் வளைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். ஆரி ஒர்க் கிளாஸ் படிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்க தொடர்ந்து என்னோடய கிளாஸ் தொடர்ந்து பார்த்து கற்றுக்கோங்க. இது ஒரு ஃப்ரீ கிளாஸ் தான். எல்லா ஸ்டிச்சஸுமே மோஸ்ட்டாக பேசிக்கில் கவர் பண்ணிட்டு வரேன். இன்னும் ஒரு 2-3 ஸ்டிச் இருக்குது. அதுக்கப்புறம் பீட்ஸ் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது பேசிக்கில் அப்படிங்கிறத நம்ம கற்றுப்போம். டேன் பண்ணி எடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் எப்படி வருதுன்னு பார்த்திங்களா. குட்டியாக ஒரு செயின் அதில் கொடுத்து டேன் பண்ணி எடுக்கும்போது அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அது பிடிச்சிருக்கா பிடிக்கல. லைக் ஷேர் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக் ஷேர் மற்றவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். இது மற்றவங்களுக்கு நமக்கு போய் சேரும்போது அவங்களும் பார்த்து அவங்களும் பயனடைவாங்க. அதுக்காக தான் இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது. செயின் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். இது இந்த மாதிரி நம்ம கொண்டு வரோம். பார்த்திங்கன்னா ஒரு செயின் போட்டு திருப்பி நம்ம கொண்டு வரோம். இதுதான் பானி ஸ்டிச். பானி ஸ்டிச் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ப்ளவுஸில் பானி ஸ்டிச் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி பானி ஸ்டிச் நம்ம போடுறதுன்னுள்ளதை நான் வரைஞ்சி காட்டுறேன். பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப் பார்த்திங்களா, ஹார்ட் பார்த்திங்களா. ஹார்ட்டில் இந்த பிளேஸ் இது வரைக்கும் உள்ளதை நம்ம விட்டுட்டு அப்படியே வரைஞ்சி அப்படியே கொண்டு வரணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா. இந்த ஷேப்பு கொஞ்சம் கேப் விட்டு அப்படி நம்ம விட்டுறோம். வரைஞ்சி அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹார்ட் ஷேப்பில் நம்ம கொஞ்சம் இதை விட்டுருவோம். இன்னொன்று தமிழில் ரா எழுதுகிற மாதிரி நம்ம ரா எழுதி அப்படியே கமத்தி நம்ம போடுற மாதிரி வரும். ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸை விட்டுருமா, விட்டு அப்படி பார்த்திங்கன்னா அது நமக்கு இப்போ வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தானாகவே நமக்கு வரும். இது இப்படி தான் நம்ம பண்ணணும். இது ஒரு ஷேப்பில் எப்படி பண்ணலான்னு ஒரு லீஃப் போட்டு நான் காமிக்கிறேன். லீஃப் போட்டு வச்சுருக்கேன். இதில் எப்படி பண்ணலான்னு நீங்கள் பாருங்கள்.
நான் சின்ன பிக்சரில் போட்டிருக்கேன்னு நீங்கள் இது பண்ணாதீங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டிஸ்க்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி போடுறது அப்படின்னு. பார்த்திங்கன்னா நமக்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம எழுதுறதுக்கு நூலில் நமக்கு ஒரு பென்சில்ஸ் குச்சி பிடிச்சி நம்ம எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே போல் தான் த்ரெட்லேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்மளை நாமளே இந்த மாதிரி ஒர்க்கை நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் நினச்சேன், பானி ஸ்டிச் பண்ணும்போது என்னடா இவங்க இப்படி வருதே, நம்மளால் பண்ண வருமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வரும். நானும் ஒரு காலத்தில் அப்படி நினச்சேன். இப்போ நானே பானி ஸ்டிச் போடும்போது ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த நம்ம எந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறோமோ அது வந்து அழகாக சூப்பராக ஹைலைட் பண்ணி காமிக்கும். இது வந்து சிம்பிளான பிக்சர் தான். நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ட்ரன்ஸில் அதில் ஒரு பிக்சர் போட்டிருப்பேன். அது வந்து என்னோடய ஆல்பத்துலேயும் இருக்கும் இந்த பிக்சர். பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி எதுலேனாலும் நம்ம பண்ண முடியும். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம வந்து லீஃப்குள்ளாடி நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா அதை சுற்றி வந்து செயின் ஸ்டிச் நம்ம கொடுக்கும் ஃபுல்லாக. இதுதான் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஷேப்பில் நம்ம பண்ண வரோம். சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கான ரீசன் வந்து நான் வர நாட்களில் சொல்லுவேன் ஏன் சிம்பிளான பிக்சர் எடுத்துருக்கேன்னு. நீங்கள் டவுட் இருந்தேன்னா நீங்கள் வந்து மேலே நான் ஐக்கானில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த ஆல்பம் பேசிக் லெவல் ஆல்பம் சரிங்களா? பார்த்திங்கன்னா தெரியும். செயின் போட்டு முடிச்சுட்டு அந்த லீஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். இது வந்து லீஃப்க்கு இல்லை, பட்டர்ஃப்ளை மற்ற மாதிரி எந்த இதனால இது மோஸ்ட்டாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளவுஸில் நம்ம வந்து அதிகமாக இதில் வந்து யூஸ் பண்ணும்போது அதோடய ஹைலைட் வந்து ரொம்ப அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த ஆரி கிளாஸ் பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப்னால் இதுவாக தான் இருக்கா. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இதுவும் ஒன்று. பார்த்து என்ன போட்டு முடிக்கிறோம். இந்த லீஃப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு ஹைலைட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் பானி ஸ்டிச் நம்ம ஒரு ஷேப்பில் போட முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.